வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒரு அஃபோர்டபுள் பிரிண்டர், அதே நேரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஹெச்பியினுடைய இங்க் டேங்க் சீரீஸில் 580 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் பிரிண்டர் இது எப்படி இருக்குது, இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஹெச்பியினுடைய ஸ்மார்ட் டேங்க் 580 பிரிண்டர். இது வந்து ஒரு வயர்லெஸ் எனேபிள்டு பிரிண்டர். ஸோ ஹோம் யூசர்ஸ் இல்லாட்டி ஹோமில் உட்காந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிரிண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி இது பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் வருது, இது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதுதான் அந்த பிரிண்டர்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த பாக்ஸ் வந்து எடுத்தோடனே இந்த பிரிண்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த இங்க் டேங்குக்கான இங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பாட்டில் இருக்குது. CMYK அப்படின்னா இந்த 4 கலருடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்றாப்புல 4 பாட்டில்ஸ் இருக்குது. பிளாக் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாட்டில் உங்களுக்கு இருக்குது. இது தவிர இந்த பிரிண்டரை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை வந்து வயர்லெஸ் பிரிண்டராக இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு தருணத்தில் நம்ம வயர்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கான USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை பொறுத்து இதை யூஸ் பண்ணுறதுக்கான பிரிண்டிங் ஹெட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொன்று வந்து கலர் பிரிண்டிங் ஹெடர். அப்புறம் இந்த பிரிண்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு எல்லா விவரம் உங்களுக்கு தெரியறதுக்காக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் வந்து ஈஸியாக நம்மளே செட்டப் பண்ணிடலாம். எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பிக்சர்ஸ் போட்டு ரொம்ப கிளியராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை எடுத்துட்டு இந்த பிரிண்டர் இருக்கக்கூடிய அவங்க சேஃப்டிக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்க டேப்பு, உள்ளுக்குள்ள இருக்க அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றா எங்கே இருக்குன்னு பார்த்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா முக்கியமான ஸ்டெப்புங்க, இதை வந்து பவர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இந்த முன்னாடி திறந்தோம் அப்படின்னா இங்க வந்து இங்க் லோட் பண்றதுக்கான ஒரு செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு இங்க் பாட்டிலையும் அதுக்கு ஏத்தாப்புல அந்த கலர்ல கரெக்டா நீங்க ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள நீங்க பொருத்திடலாம். இந்த இங்க் பாட்டில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லீக் ஆகாத பாட்டில்ஸ், கவுத்துனாலும் வேற எங்கேயும் கொட்டாது. அந்தந்த டேங்க் மேலே வச்சால் மட்டுமே நீங்கள் எதுவும் தனியாக ப்ரெஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டி மூலமாக உள்ளுக்குள்ளே ஃப்ளோ ஆகி ஃபில் ஆயிடுது. இது எல்லாமே ஒரு பாட்டில் வந்து ஓவர் டேங்க்ல ஃபில் ஆயிடுது. அந்த பிளாக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml மட்டும் பிடிக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதில். ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு எப்போ அது காலி ஆகுதோ, எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இங்க் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இங்க் ஃபில் பண்ணிட்டு இந்த லிட்டை வந்து திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு திருப்பி இந்த லிட்டை ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த பிரிண்ட் ஹெட் பொறுத்துறதுக்கான ஒரு இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டரில் நிற்கும். ஸோ அதை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டிக்காக இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் ஃபில்மு அப்புறம் அட்டை இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்கார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த பிரிண்டர் ஹெட்டையும் 2 நீங்கள் பொருத்திடணும். பொருத்திட்டு பேப்பர் லோடு பண்ணிட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வெளியே வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பற்றி எதுக்கு அப்படின்னா அலைன்மெண்ட்டுக்காக, இந்த பிரிண்டர்னுடைய ஹெட் வந்து எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கிற அதுக்கு சொல்றதுக்காக ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் அவுட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த ஸ்கேனரில் வச்சு நம்ம மூடி திருப்பி இங்கே ஸ்கேன் பட்டன் இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள அந்த பிரிண்டர் ஹெட்டுக்கும் அந்த அலைன்மெண்ட்டுக்கும் ஒழுங்காக செட் ஆகி உங்களுக்கு கரெக்டான பிரிண்ட் அவுட் கரெக்டான லே அவுட்ல வர்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் இருக்கு, ஹெச்பி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இது வயர்லெஸ் பிரிண்டர் அப்படிங்கறதுனால வைஃபைல உங்க மொபைல் போனோட இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்க பண்றப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், இமேஜ் பிளஸ் இல்லஸ்ட்ரேஷன் அனிமேஷனோட இது எப்படி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு மொபைல் போன்லயே சொல்லி கொடுத்துருவாங்க. உங்க மொபைல் போன்ல இருந்து கூட பிரிண்ட் அவுட், ஸ்கேனர், அப்புறம் காப்பி இது எல்லாமே பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன்லயே உங்களுக்கு உண்டு. இது மொபைல் போன் மட்டும் கிடையாதுங்க, மெயின் நீங்க கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்லயே விண்டோஸ், மேக் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், செட்டப் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இந்த பிரிண்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிரிண்டரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கிரேயிஷ் கலரில் ஒரு ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த பிரிண்டர்னுடைய வெயிட் ஒரு 5 கிலோ இருக்கும். இந்த பிரிண்டரை உங்கள் டெஸ்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது உங்களுடைய டெஸ்கில் ஃபிட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதோடைய அளவெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இதோடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 இன்ச் இருக்கு. இதோடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச் ஹைட் இருக்கு. இந்த பேப்பர் லோடிங் ஃபீட் இதோடைய ஹைட் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச் இருக்கு. இதோட டெப்த் இந்த மிஷினோட டெப்த் மட்டுமே ஒரு 14 இன்ச் இருக்கு. பேப்பர் ஃபீடையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 17 இன்ச் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல வந்து எவ்வளோ இங்க் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு வெளியில மெக்கானிசம் இருக்கு. ஸோ இந்த இங்க் டேங்க் எங்க இருக்கு அப்படின்னா இதை நீங்க திறந்து பார்த்தோன்னே இந்த இடத்துல உங்களுக்கு இங்க் டேங்க் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கலர் கோடில் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்டர் ஹெட் இருக்கும். ஸோ அப்புறம் இது அந்த பேப்பர் வந்து வெளியே வந்து உட்காரக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த வெளியே வந்து உட்காரக்கூடிய இடத்த இந்த ட்ரே இப்படி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபிளிப் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 30 ஷீட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட்ல உங்களுக்கு உட்காந்துக்கும். பிரிண்டருடைய பின்புறத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பவர் இன்புட்டுக்கான ஒரு போர்ட் இருக்கு. அப்புறம் யூஎஸ்பி உங்க வயர்டு மூலமா இந்த பிரிண்டர் கனெக்ட் பண்றதுக்கான யூஎஸ்பி போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப கிளீனான ஒரு ஃப்ளஷ் டிசைன் இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு இன்புட் ட்ரே வைக்கிறதுக்கான ஒரு இடம் வந்துடும். அது எப்படின்னா சும்மா அப்படி லிஃப்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த ட்ரேல இந்த இன்புட் ட்ரேல கிட்டத்தட்ட ஒரு 100 பேப்பர் வரைக்கும் நீங்க ஃபீட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபிளாட் பெட் ஸ்கேனர் இருக்கு. ஸோ ஸ்கேனர் திறந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதோடைய கிளாஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பவர் ஆன் பட்டன் இருக்கு, அப்புறம் வைஃபை ஆன் பண்றது ஆஃப் பண்றதுக்கான பட்டன் இருக்கு, இன்ஃபர்மேஷன் பட்டன் இருக்கு, ஐடி கார்டு ஏதாச்சும் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அதுக்கான பட்டன் இருக்கு. இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி பண்றது, இந்த பட்டன் பாத்தீங்கன்னா கலர் காப்பி பண்றது. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர். இந்த பிரிண்டர்னால கலர் பிரிண்ட் எடுக்க முடியும், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்க முடியும், போட்டோ காப்பி நீங்க பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்கேனும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த டேங்கை நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து மட்டுமே உங்களுக்கு 12,000 பிரிண்ட் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். கலர் பிரிண்ட் சேர்த்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 பிரிண்ட் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு எக்கனாமிக்கல் சொல்யூஷன் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன் கூட. அவங்க இங்க் மட்டும் கிடையாது, இந்த என்டையர் பிரிண்டர்னுடைய பாடியுமே பாத்தீங்கன்னா 45% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கால யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோடைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹெச்பியினுடைய ப்ரொப்ரைட்டரி தெர்மல் இங்க் ஜெட் டெக்னாலஜி மூலமா அவங்க இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க் டேங்க் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். மேனுவல் டூப்ளெக்ஸ் சப்போர்ட் இதுல இருக்கு. ஸோ இந்த விலைக்கு இந்த பிரிண்டர் மட்டும் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் கிடையாது. ஓவரால் அந்த பிரிண்டர் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரிண்டராக இருக்கும். இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் செயல்படுத்தி காமிச்ச மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதும் ஈஸி, யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஹெச்பி டிஃபால்ட்டாக உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து 1+1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கூட உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர்ல தான் இதை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மொபைல் போன்ல கூட கனெக்ட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ வைஃபை வயர்லெஸ் சிஸ்டம் இதுல இருக்கு. செல்ஃப் ஹீலிங் வைஃபை டெக்னாலஜி இதுல கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இந்த ஹெச்பி ஸ்மார்ட் டேங்க் 580 பிரிண்டர்னுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ இதுக்காக ஒரு சில சாம்பிள் ஃபைல்ஸை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த பிரிண்ட் அவுட்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹெச்பி பிரிண்டர்ஸ்னுடைய குவாலிட்டி பற்றி நம்ம தனியாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ரொம்ப கிளியராக எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு டிஸ்டார்ஷன் இல்லாமல் கிளியராக போல்டு வந்து போல்டாக தெரியுது, அப்புறம் இட்டாலிக்ஸ் வந்து இட்டாலிக்ஸ் மாதிரி தெரியுது, அப்புறம் இந்த ஃபாண்ட் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கு. ஆல்ரைட், ஸோ இந்த பிரிண்ட் அவுட்லாம் பாருங்க ரொம்ப கிளியராக வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு கலர்ஸும் ரொம்ப துல்லியமாக இருக்கு. இந்த ஃபாண்ட்னுடைய அந்த கிறிஸ்ப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த கம்ப்யூட்டரும் ஒரு கிரே கலர் தான், அது இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு கிரேயிஷ் ப்ளூ கலர் தான். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது, அந்த கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய அந்த கீபோர்டினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ இந்த பிரிண்ட் அவுட்டுடைய குவாலிட்டி பாருங்க. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து எதுவுமே வார்த்தையால் சொல்ல தேவை கிடையாது, நீங்களே பார்த்தாலே தெரியுது. அந்த ஒவ்வொரு கலர்ஸ்னுடைய அக்யூரசி, அந்த ஹியூஸ்னுடைய அந்த டிஃபரன்ஸ், அந்த கிளாரிட்டி, அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் உங்களுக்கு குவாலிட்டி. கண்டிப்பாக எனக்கு இதில் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. சும்மா நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, ரியலி வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தி பிரிண்ட் அவுட் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் பிரிண்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் இந்த பிரிண்டர் உங்களுக்கு கொடுக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோன்ல இருந்து நம்ம ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்த ஒரு அவுட்புட்டை வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்குறதும் நீங்கள் மொபைல் ஃபோன்ல இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஸ்கேனிங் பண்ணுறதை நம்ம மொபைல் ஃபோனில் இருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹெச்பி ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனிங்னு கொடுத்துட்டு பிரிண்டருடைய பேஜ் சைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்மக்கிட்ட A4 சைஸ் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறீங்களா டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்கேன் ஆக போகுது. ஓகே, ஸோ ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த அவுட்புட். இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ காப்பி பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ஃபைலை உள்ள நான் வைக்க போகிறேன். 2 விதமான ஃபோட்டோ காப்பி பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ காப்பியோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 99 ஃபோட்டோ காப்பீஸ் வரைக்கும் ஒரு தடவை வச்சு 99 காப்பீஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது நீங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ ஒரு தடவை ஸ்கேன் ஆகிட்டு 99 டைம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஷாட்டில் பிரிண்ட் அவுட் வெளியே வரும். ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கலர்னுடைய அந்த கிரேடியன்ட்டுடைய டிஃபரன்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்லேயுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக கலர் ஃபோட்டோ காப்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த ஒரிஜினல் சோர்ஸு. இதை வந்து நம்ம ஃபோட்டோ காப்பி எடுத்திருக்கோம். இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாத அளவுக்கு ரீப்ரொடக்ஷனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக இருக்குது. சூப்பர் சாட்டிஸ்ஃபைடுங்க. ஸோ அடுத்தபடியாக இன்னும் ஒரு சின்ன ஒரு டெமோ மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஐடி கார்டுக்கான காப்பி இந்த இடத்துல ஐடி கார்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஐடி கார்டை ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கான ஒரு பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் ஐடி கார்டை உள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சைடு நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த சைடை திருப்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இங்கே காமிக்குது. ஓகே, ஸ்கேன் பண்ண என்னுடைய ஐடி கார்டினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேப்பரில் ஒரே சைடில் வந்துடுச்சு. ஸோ இதனுடைய குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ ரியல் ஒரிஜினலுடைய குவாலிட்டி இங்கே வச்சு உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அவுட்புட்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரியலி நான் டெஸ்ட் பண்ணதிலே இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டராக இருக்குது. அதுவும் இந்த இங்க்ஜெட் டெக்னாலஜியில் பெஸ்ட் குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் இது. ஓகே, ஹெச்பியோடைய இந்த ஸ்மார்ட் டேங்க் 580 பிரிண்டருடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் டெமோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரிண்டருடைய அவுட்புட் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹோம் யூசர் இல்லாட்டி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் யூசர் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரிண்டர் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிண்டராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் மாடலில் நிறைய பேர் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து வேலை செய்கிறோம். ஸோ எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலும் இந்த மாதிரி ஒரு பிரிண்டர், அதுவும் தரமாக குவாலிட்டியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த லாங் ரனில் ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்னுடைய குவாலிட்டியுமே உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஹெச்பியினுடைய இந்த பிரிண்டர் ஸ்மார்ட் டேங்க் 580 பிரிண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.